புஷி ஆனந்துக்கு முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, எல்லா அரசியல்வாதிகளுமே சிரசென்று வந்தவங்க தான். கட்சிக்காக, தமிழகத்திற்காக, அவருடைய சொந்த நலனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை சிறை கம்பிகளுக்குள்ளார கழித்தவர்கள் தான் ஆட்சியாளர்கள் எல்லாரும். சிறை செல்லாதவங்க யார் இருக்காங்க? கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிறை செல்லாம இருந்தாங்களா? ஜெயலலிதா தூக்கி உள்ள போட்டாங்க. ஜெயலலிதாவை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தூக்கி உள்ள போட்டாங்க. ஏன் ஊழல் கேஸ்ல கூட ஜெயலலிதா அவர்கள் சிறை சென்று வந்தாங்க. முதலமைச்சராக இருக்கும் போதே சிறை சென்று வந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட சிறை சென்று வந்தது. அதை பெருமையா தான் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த கரூர் மாவட்ட எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி நம்ம சொல்லவே வேண்டாம். ஊரறிந்த உலகறிந்த ஒரு அமைச்சராக சிறையில தொடர்ந்தவர். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. ஆனாலும் இது குறித்து வேறு ஒரு தகவல்களையுமே பேசாம இப்ப சைலண்டா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வீடியோ என்னதான் வெளியிட்டாலும் நீங்க ஒரு கட்சியுடைய தலைவர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அங்கு கூடிய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும், லட்சத்தை தாண்டிய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்துக்காக வந்த கூட்டம் கிடையாது. சிடிஆர் நிர்மல்குமாருக்காக வந்த கூட்டம் கிடையாது. அல்லது ஆதவ் அர்ஜுனா அல்லது ஞான ஆரோக்கியசாமி அல்ல மற்ற நிர்வாகிகளுக்காக வந்த கூட்டம் கிடையாது. விஜய் அப்படிங்கிற ஒன் மேன் ஆர்மிக்காக கூடிய கூட்டம் தான். கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீங்க வீடியோ மட்டும் வெளியிட்டு உள்ள உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னா தொண்டர்கள் துவண்டு போகத்தான் செய்வாங்க. நிர்வாகிகள் பயந்து ஓடத்தான் செய்வாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே மறுநாள் காலையில விஜய் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாம பேசியிருந்தோம். கொடுத்திருந்தால் தமிழக விதியே தலைகளாக மாறி இருக்கும், இந்த அரசியல் தலைவிதியே மாறி இருக்கும் அப்படிங்கிற தகவலை நாம கடந்த வீடியோல கூட பேசியிருந்தோம். அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே கூட நாம பேசியிருந்தோம். காலதாமதமாக நேற்று தான் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. பிரஸ் மீட் வைக்கல. இப்ப செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில முன்வைக்கணும். உங்களுடைய அரசியல்ல வந்து நீங்க எப்படி பயணிக்க போறீங்க? ஏற்கனவே நீங்க அரசியல் எதிரி அப்படின்னு திமுகவை சுட்டி காட்டிட்டீங்க. திமுக தான் பழி வாங்குகிறது அப்படிங்கறதையும் வீடியோல நீங்க நேற்று தெரிவிச்சிட்டீங்க. இதை பத்திரிகையாளர்கள் மத்தியில வந்து நீங்க பேசுவதற்கு ஏன் தயங்குறீங்க? ஆதவ் அர்ஜுனா மீதும் வழக்குகள் பாய்ந்திருக்கிறது. எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் ஆதவ் அர்ஜுனா கைது செய்யப்படலாம். ஆதவ் அர்ஜுனா ட்வீட் பண்ணிய கருத்தை பொறுத்த வரைக்கும் தேசத்திற்கு எதிரான தேச துரோகம் கூட நம்ம சொல்லலாம். அண்டை நாடுகள்ல அங்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நடந்த விஷயத்தை தான் சுட்டி காட்டியிருக்காங்க. இலங்கையில ராஜபக்சே அப்படிங்கிற குடும்பத்திற்கு எதிராக ஏற்பட்ட புரட்சியையும், நேபாளத்துல சோசியல் மீடியாக்கள் முடக்கப்படும் போது கருத்துரிமைக்கு எதிரான ஒரு போராட்டமும் எழுச்சியாக வெடித்து அங்கு ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னா, இங்க ஒரு ரீஜனல் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்காட்டா முன்வைத்து இந்தியாவுக்கு எதிரான கருத்தாகத்தான் அது கொள்ளப்படும். உங்களுக்கு பின்னணியில ஆள் இல்ல, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைனாலும் இந்த அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க அதிரடியா செயல்படணும். பல தலைவர்களை, பல கட்சி தலைவர்களை சந்திங்க, பேசுங்க. மரியாதை நிமித்தமாக சந்தித்தால் கூட ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இபிஎஸ் கூட ஒரு சந்திப்பா போட்டாரு, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னாலும் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போக்கஸ் மீடியாவில் வரும். ராகுல் காந்தியை போய் சந்திங்க, அமித்ஷாவை போய் சந்திங்க, ஏன் திருமாவளவனை போய் சந்திங்க. ராகுல் காந்தியை போய் சந்திக்கும் போது இங்க திமுகவுக்கு ஒரு ஆட்டம் காணும். எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய டெல்லி தலைமையே போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனாலும் இந்த நேரத்துல நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. கடந்த 4 நாட்களா கரூர் சம்பவத்தை ஒட்டி பல நேர்காணல்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். தகவல் நிறைய வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களையும் ஐடி விங் டீம் சேர்ந்த சிடி நிர்மல்குமாரையும் பிடிப்பதற்காக 3 தனிப்படை அமைத்து காவல்துறையினர் வந்து தேடுதல் வேட்டையில் வந்து இறங்கியிருக்காங்க. ஜோஷி நிர்மல்குமார் தான் இந்த 3 தனிப்படைக்கும் ஹெட்டாக இருக்காங்க. இப்போது ஆதவ் அர்ஜுனா கைது செய்யப்படுவார், சைபர் கிரைம் போலீஸால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த ஒரு விஷயம் தனியாக போயிட்டு இருந்தாலும், தற்பொழுது இந்த 3 தனிப்படை அமைத்து தேடுவதற்கு உண்டான வேலைகள் ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேடுதல் பணிகளை பற்றின உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க சார். இப்போ இந்த கரூர் சம்பவம், தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் சிடிஆர் நிர்மல்குமார், இவங்களை வந்து 3 தனிப்படை அமைத்து தேடக்கூடிய அளவுக்கு இவர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பெரிய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய செல்போனை ட்ரேஸ் பண்ணாலே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் எளிதாக கைது செய்திடலாம்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர் அதிகாரி யோஷி நிர்மல்குமார் மூலமாக 3 தனிப்படைகள் அமைத்து ஒரு தனிப்படை சென்னையில தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு தனிப்படை வந்து ஏற்காடுல ஒரு கிராமத்துல அவர் பதுங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. போன இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்ததாவும் சொல்றாங்க. ஆமா, இன்னொரு தனிப்படையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மற்ற இடங்கள்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. புஷி ஆனந்துடைய போன் இன்னொரு நபரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால ட்ரேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற நிலையில தான் இந்த தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனிப்படை மும்முரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தகவல்கள் செய்திகளா வந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது, காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்றாங்க. நீங்க ஏன் ஓடி ஒளியணும் அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருந்துட்டு இருக்கு. நீங்க அரசியல் செய்யறதுக்கு களத்துல வந்துட்டீங்க, ஒரு அரசியல்வாதியாக உங்களை நிலைநிறுத்த போறீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எது வந்தாலும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையோடு தான் அரசியல் களத்துல பயணிக்கணும். நீங்க வந்து இப்படி அப்ஸ்காண்ட் ஆகி ஓடி ஒளியக்கூடிய நிகழ்வு உங்களுடைய தொண்டர்களுக்கு பெரிய அதிருப்தியை, ஒரு பயத்தை தான் உருவாக்கும். இப்போ புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஏபி வாங்குறதுக்கு, பெயில் வாங்குவதற்கு நீதிமன்றத்தில் முயற்சி பண்ணாங்க. ஆனா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தசரா லீவு அப்படிங்கிறதுனால அது கிடைக்கல. இப்போ அந்த மனு போட்டது வந்து வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் வரும் அப்படிங்கிற தகவல் இருக்கு. அன்னைக்குமே பொது விடுமுறை அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. பொது விடுமுறை அன்னைக்கும் வந்து நீதிமன்றம் கொடுக்குமா, இல்ல வந்து தள்ளுபடி செய்யப்படுமா, இல்ல மீண்டும் தள்ளி போகுமா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துட்டு இருக்கு. அப்போ புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அப்போ ஜாமீன் வாங்குவதற்காக தலைமறைவாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்தை இப்போ கைது பண்ணா தொடர் லீவுகள் இருக்கிறதுனால குறைந்தது 1 வார காலம்னாலும் உள்ள வந்து நீதிமன்ற காவல்ல ஜெயில உள்ள போடலாம் அப்படிங்கிற நிலையில காவல்துறை செயல்படலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புஷி ஆனந்துக்கு முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, எல்லா அரசியல்வாதிகளுமே சிறை வந்தவங்க தான். கட்சிக்காக, தமிழகத்திற்காக, அவருடைய சொந்த நலனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை சிறை கம்பிகளுக்குள்ளார கழித்தவர்கள் தான் ஆட்சியாளர்கள் எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க. சிறை செல்லாதவங்க யார் இருக்காங்க? கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிறை செல்லாம இருந்தாங்களா? ஜெயலலிதா தூக்கி உள்ள போட்டாங்க. ஜெயலலிதாவை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தூக்கி உள்ள போட்டாங்க. ஏன் ஊழல் கேஸ்ல கூட ஜெயலலிதா அவர்கள் சிறை சென்று வந்தாங்க. முதலமைச்சராக இருக்கும் போதே சிறை சென்று வந்தாங்க. அவருடைய இறுதி வாழ்க்கை முடிவதற்கே அதுதான் காரணம், மையப்புள்ளி அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் கூட சிறை சென்று வந்தது, அதை பெருமையா தான் ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த கரூர் மாவட்ட எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி நம்ம சொல்லவே வேண்டாம். ஊரறிந்த உலகறிந்த ஒரு அமைச்சராக சிறையில தொடர்ந்தவர். அதாவது சிறைக்குள்ளேயே இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தாங்க 1.5 வருஷம். அது 450 நாட்களுக்கு மேல சிறையில தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க. செந்தில் பாலாஜி வெளியே வருவாரா அப்படிங்கிற கேள்விகள் கூட இருந்துட்டு இருந்துச்சு. ஆனாலும் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தெம்பாகத்தான் வெளியே வந்தாங்க. அதே தெம்போடு தான் இப்ப மக்கள் மத்தியில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் போது ஓடி ஒளிவது மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத நான் வெளிப்படையா சொல்லியே ஆகணும். இது வந்து கட்சியுடைய வளர்ச்சிக்கு அல்லது அரசியல் செய்வதற்கு, கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிறத நாம வெளிப்படையா இந்த பதிவுல சொல்லித்தான் ஆகணும். அதாவது தாவேகா நண்பர்கள் என்ன நினைத்தாலும் இது வந்து ஒரு தகுதி இல்லாத நபர், எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய விஜய் அவர்கள் கூட என்ன தெரிவிச்சாங்க, மீண்டும் வலிமையோடு நாம பயணிப்போம். அந்த வலிமை வந்து பொதுச் செயலாளரிடத்துல இல்ல. அப்போ நீங்க எப்படி வலிமையோடு பயணிக்க முடியும், தொண்டர்கள் எப்படி உங்க பின்னால வலிமையோடு பயணிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருந்துட்டு இருக்கு. இது வந்து தாவேகா பக்கம். இப்ப திமுக பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போலதான் தனிப்படை அமைச்சு தேடக்கூடிய அளவுக்கு புஷி ஆனந்த் வந்து பெரிய ஊழல்கள் பண்ணியவரோ கிடையாது. ஒரு 1000 கோடி 1,70,000 கோடி ஊழல் பண்ணியவரும் கிடையாது, மிகப்பெரிய கொலைகள் பண்ணியவரும் கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகா பக்கம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும், காலம் தாமதித்து வந்தது, கூட்டம் அதிகமாக கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இதை கடந்து பொறுப்பும் கடமையும் அரசுக்கு தான் இருக்கு. அப்ப அரசாங்கம் தான் அதுக்கு முழு பொறுப்பு. இதைத்தான் எதிர்கட்சிகள் எல்லாமே முன்வைக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை ஆளும் அரசுக்கு இருக்கிறது, அரசு இயந்திரங்களுக்கு இருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த விஜய் மாநாடு போட்டாலும் சரி, விஜய் பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, இல்ல வந்து திருமாவளவன் பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, இல்ல செல்வ பிறந்தவை பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி, இல்ல மத்தியில இருந்து மோடி வந்தாலும் சரி, அதே நேரத்தில் வந்து ராகுல் காந்தி வந்தாலும் சரி, தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சாரங்களுக்கு, கூட்டங்களுக்கு அங்கு அசம்பாவிதம் இல்லாமல் ஏற்படாமல் அங்கு பாதுகாப்பு பணிகளை சீர்வர செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கு, ஆளும் அரசாங்கத்துக்கு இருக்கு. இல்ல இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய எண்ணிக்கை, வந்தவங்களோட எண்ணிக்கையே முரணா இருக்கு. இல்ல அதுதான் ஆளும் அரசாங்கத்துக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அந்த முரணை சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா காவல்துறை டிஜிபி வந்து சம்பவம் நடந்தோன்னு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அங்க வந்த கூட்டம் 27,000 பேர் வந்தாங்க, 10,000 அப்படின்னு சொல்லிதான் பர்மிஷன் வாங்கி இருந்தாங்க. இங்க வந்தவர்களுடைய
எண்ணிக்கை 27,000 பேர் இங்க வந்தாங்க. கூட்டம் அதிகரித்ததன் மூலமாக தான் இது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கே பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல புனேல இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி கூட தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது 3க்கு 3 பேஸ்ல எத்தனை பேர் உள்ள இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம் அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதாவது அங்க எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கிறதோ அந்த ஸ்பேஸுக்கு எவ்வளவு பேர் அங்க கொள்ளளவு, இதற்கு மேல நபர்கள் அதிகமானால் அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கறத காவல்துறை முன்கூட்டியே கண்காணிச்சிருப்பாங்க. எங்களுக்கு ட்ரைனிங்லயே இந்த பயிற்சி தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் முன்வைக்கிறாங்க. ஏன் அப்போ இந்த கரூர் மாவட்ட காவல்துறைக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்கலையா, ஏன் இவர்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அந்த முரண், நீங்க சொன்ன முரண் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஜிபி 27,000 அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிட்டாங்க. நேற்று அரசு அலுவலர்கள் செயலாளர்கள் மத்தியில இருந்து முக்கியமான அமுதா IAS உள்ளிட்ட அதிகாரிகள் இருந்து ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அந்த வீடியோ குறித்து அமுதா IAS அவர்கள் பேசும்போது முரண்பட்ட தகவலை அங்க அவங்க வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா 50,000 பேருக்கு மேல, ஏன் லட்சக்கணக்கில் கூட அங்க கூடியிருக்கலாம் அப்படிங்கிற நிலையில ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. காவல்துறை டிஜிபி 27,000 அப்படிங்கிறாங்க. அந்த 27,000 அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் இங்க தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கும், செயலாளர் கையில கிடைச்சிருக்கும். இங்க அப்படி 50,000 1 லட்சம் அப்படின்னு இன்கிரீஸ் ஆகுது. அப்ப முரண்பட்டதா தான் பார்க்க முடிகிறது. அங்க ஒரு டேட்டாவை சொல்றாங்க, இங்க ஒரு டேட்டாவை சொல்றாங்க. அப்ப காவல்துறை எடுத்த டேட்டா 27,000, தமிழக அரசாங்கம் எடுத்த டேட்டா 50,000 1 லட்சம். ஒரு முரண்பட்டதா தான் பார்க்கப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா அங்கு வந்த கூட்டம் எத்தனை ஆயிரம் பேர் வந்தார்கள் அப்படிங்கறத சொல்வதற்கே பின்னணியில ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா, தயக்கம் இருக்கிறதா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இங்க இருக்கு. இப்போ நேற்று அமுதா IAS அவர்கள் அந்த வெளியிட்ட வீடியோல அவங்க பேசிய தகவலை பார்க்கும்போது லட்சத்தை கடந்துருச்சு, 1 லாக்க தாண்டிடுச்சு கூட்டம். 1 லாக்க தாண்டினதுனால தான் இது போன்ற அசம்பாவிதம். இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ஏரியா வேலுச்சாமிபுரத்தை பொறுத்த வரைக்கும் குறுகலான பகுதி அப்படின்னாலும் பல சாலைகள் ரோடுகள் எல்லாம் உள்ள கனெக்ட் ஆகக்கூடிய பகுதி தான், மக்கள் செல்வதற்கு ஏதுவான பகுதி தான். ஒரு 20,000 30,000 40,000 கூடி இருந்தா கூட இந்த அளவுக்கு அசம்பாவிதம் நடந்திருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். குறைவான அளவு தான் நடந்திருக்கும். அங்க லட்சக்கணக்கில் கூடும் போதுதான் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இப்ப நாம விஜய் எடுத்துக்கலாம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. ஆனாலும் இது குறித்து வேறு ஒரு தகவல்களையுமே பேசாம இப்ப சைலண்டா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வீடியோ என்னதான் வெளியிட்டாலும் நீங்க ஒரு கட்சியுடைய தலைவர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அங்கு கூடிய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும், லட்சத்தை தாண்டிய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்துக்காக வந்த கூட்டம் கிடையாது, சிடிஆர் நிர்மல் குமாருக்காக வந்த கூட்டம் கிடையாது, அல்லது ஆதவ் அர்ஜுனா அல்லது ஞான ஆரோக்கியசாமி அல்ல மற்ற நிர்வாகிகளுக்காக வந்த கூட்டம் கிடையாது. விஜய் அப்படிங்கிற ஒன் மேன் ஆர்மிக்காக கூடிய கூட்டம் தான். கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீங்க வீடியோ மட்டும் வெளியிட்டு உள்ள உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னா தொண்டர்கள் துவண்டு போகத்தான் செய்வாங்க, நிர்வாகிகள் பயந்து ஓடத்தான் செய்வாங்க. ஏன்னா பொதுச் செயலாளரே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களாவது வெளியில வரணும், அதிரடியான அரசியலை கையில எடுக்கணும், வெளியில வந்து பேசணும். அப்போ பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த சம்பவம் நடந்த உடனே மறுநாள் காலையில விஜய் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாம பேசியிருந்தோம். கொடுத்திருந்தால் தமிழக விதியே தலைகளாக மாறி இருக்கும், இந்த அரசியல் தலைவிதியே மாறி இருக்கும் அப்படிங்கிற தகவலை நாம கடந்த வீடியோல கூட பேசியிருந்தோம். அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே கூட நாம பேசியிருந்தோம். ஆனா விஜய் பண்ணல. காலதாமதமாக நேற்று தான் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க, பிரஸ் மீட் வைக்கல. செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில முன்வைக்கணும். உங்களுடைய அரசியல்ல நீங்க எப்படி பயணிக்க போறீங்க? ஏற்கனவே நீங்க அரசியல் எதிரி அப்படின்னு திமுக சுட்டி காட்டிட்டீங்க. திமுக தான் பழி வாங்குகிறது அப்படிங்கறதையும் வீடியோல நீங்க நேற்று தெரிவிச்சிட்டீங்க. இதை பத்திரிகையாளர்கள் மத்தியில நீங்க பேசுவதற்கு ஏன் தயங்குறீங்க? பார்த்து பயப்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வி தானே இருந்துட்டு இருக்கு. அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் வெளியில பிரஸ் மீட் வைக்கணும், நடந்த தகவல்களை பேசணும். விஜய் பின்னால சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ எதிரிகள் மத்தியில முழு பரவலாகவே இருந்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்சியை முடக்குவதற்கான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. பொதுச் செயலாளர் அப்ஸ்காண்ட், அடுத்த துணை பொதுச் செயலாளர் அப்ஸ்காண்ட். இப்ப ஆதவ் அர்ஜுனா மீதும் வழக்குகள் பாய்ந்திருக்கிறது. எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் ஆதவ் அர்ஜுனா கைது செய்யப்படலாம். என்ன காரணம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனா ட்வீட் பண்ணிய கருத்தை பொறுத்த வரைக்கும் தேசத்திற்கு எதிரான தேச துரோகம் கூட நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா அவர் சுட்டி காட்டியது அண்டை நாடுகள்ல அங்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நடந்த விஷயத்தை தான் சுட்டி காட்டியிருக்காங்க. இலங்கையில ராஜபக்சே அப்படிங்கிற குடும்பத்திற்கு எதிராக ஏற்பட்ட புரட்சியையும், நேபாளத்தில் சோசியல் மீடியாக்கள் முடக்கப்படும் போது கருத்துரிமைக்கு எதிரான ஒரு போராட்டமும் எழுச்சியாக வெடித்து அங்கு ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னா இங்க ஒரு ரீஜனல் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்காட்டா முன்வைத்து இந்தியாவுக்கு எதிரான கருத்தாகத்தான் அது கொள்ளப்படும். மாநிலத்துக்கு எதிரானது அப்படிங்கறத தாண்டி இந்தியாவுக்கு எதிரான கருத்தா தான் பார்க்கப்படும். ஆதவ் அர்ஜுனாவும் அடுத்து கைதாக போறாங்க. உங்க கட்சியில யாருமே இப்ப வெளிப்படையா பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா தாவேகாவை முடக்குவதற்கான வேலையில அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு போக்கு இதுல இருக்கு. அப்ப விஜய் அவர்கள் வெளிப்படையாக பேசணும். உங்களுக்கு பின்னணியில ஆள் இல்ல, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைனாலும் இந்த அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க அதிரடியா செயல்படணும். பல தலைவர்களை, பல கட்சி தலைவர்களை சந்திங்க, பேசுங்க. மரியாதை நிமித்தமாக சந்தித்தால் கூட ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் இபிஎஸ் கூட ஒரு சந்திப்பை போட்டாரு, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னாலும் 2 பேரும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போக்கஸ் மீடியாவில் வரும். இல்ல அவரே அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா,
எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின எல்லா தலைவர்களுக்கும் நன்றி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதுதான் அதை நீங்க வெளியில பேசணும். ராகுல் காந்தியை போய் சந்திங்க, அமித்ஷாவை போய் சந்திங்க, ஏன் திருமாவளவனை போய் சந்திங்க. ராகுல் காந்தியை போய் சந்திக்கும் போது இங்க திமுகவுக்கு ஒரு ஆட்டம் காணும். எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய டெல்லி தலைமையே போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு. ஏன் திருமாவளவன் அவர்களிடத்துல அனுமதி கேட்டா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியா திருமா அண்ணன் சொல்லுவாங்க? கிடையாது. மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. அப்ப அரசியல் செய்ய தெரிந்து நீங்க களத்துல இறங்க அரசியல் செய்யணும். அரசியல்வாதியா நீங்க வந்துட்டீங்க, தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும், தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையில எடுத்து செல்லணும் அப்படிங்கிற நிலையில நீங்க வந்திருக்கீங்க. அப்போ பாத்தீங்கன்னா நீங்களும் அரசியல் செய்யக்கூடியவராக, இந்த சாணக்கியத்தனம் சாமர்த்தியத்தனம் நிறைந்தவராக களத்துல இறங்கணும். போய் சந்திங்க, மீட் பண்ணுங்க. மீடியாக்கள் ஃபுல்லாவே உங்க சைடுல ஓடி வரும். இங்க தமிழகத்துல கூட்டணி அப்படிங்கறத தலைகளா மாறும். ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஏற்படும். புரட்சி கிடையாது, எழுச்சி. எழுச்சி வேற, புரட்சி வேற. ஆதவர்ஜுனா போட்டது புரட்சி, ஒரு நாட்டுக்கு எதிரான ஆளும் வர்க்கத்துக்கு எதிரான புரட்சி, அது வன்முறையை தூண்டுவது. எழுச்சி அப்படிங்கிறது மக்கள் நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுவாங்க, நல்லது பண்ணக்கூடியவர்கள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எழுச்சி. இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்தவர்கள் நமக்கு எதுவுமே பண்ணல. அப்போ பாத்தீங்கன்னா அப்ப யார் நல்லது பண்ணுவாங்க? இவங்க தான் நல்லது பண்ண வரக்கூடிய நபரை முடக்கக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்க, பழிவாங்கக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்க. அப்ப நம்ம எல்லாம் அந்த நபர் பின்னாடி நிக்கணும், பக்கபலமாக இருந்து அவரை ஆட்சியில உட்கார வைக்கணும் அப்படின்னா எழுச்சி. இந்த எழுச்சி உருவாகும் போதுதான் மாற்றம் அப்படிங்கிறது வரும். அந்த எழுச்சிக்கான விதையை விதைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விஜய் அவர்களிடத்துல இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை கூட விஜய் பண்ணாம இருந்துட்டு இருக்காங்க, அல்லது விஜய்க்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் கூட கொடுக்காம இருக்காங்க. அவர்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாதா அப்படிங்கிற கேள்விதான் ஒரு பத்திரிகையாளனாக என்னிடம் தோன்றிக்கிட்டு இருக்கு. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. நன்றி.